மற்றும் ஒரு அண்மை செய்தி. நெல்லை மாவட்டத்தில் வெளுத்து வாங்கும் கனமழையால் மணிமுத்தாறு அருவியில் 2வது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மணிமுத்தாறு அருவியில் 2வது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் மணிமுத்தாறு அருவியில் 2வது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதனால் தற்போது குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. கல்லடைக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்க்கும் கனமழையால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் நெல்லையிலிருந்து செல்வராஜ் இணைகிறார். வணக்கம் செல்வராஜ். மணிமுத்தாறு அருவியில் 2வது நாளாகவும் சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக பிரியங்கா, தென்மேற்கு பருவமழை துவங்கிய நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து கனமழை என்பது பெய்து கொண்டு வருகிறது. நெல்லை மாவட்டத்தில் மாஞ்சோலை, காக்காட்சி, ஊத்து உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த 3 தினங்களாக கனமழை பெய்து வருவதன் காரணமாக அங்கு மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து தண்ணீர் வரத்து என்பதும் அதிகரித்துள்ளது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் கல்லடைக்குறிச்சி உள்ள மணிமுத்தாறு அருவி என்பது மிக பிரதான அருவியாகும். ஆண்டுதோறும் 365 நாட்களும் தண்ணீர் விழக்கூடிய இந்த அருவியில் தமிழகத்தில் மட்டுமில்லாமல் வெளி மாநிலத்திலிருந்தும் சுற்றுலா பயணிகள் மிக அதிகமாக வந்து குளித்து மகிழ்வார்கள். தற்போது கோடை காலம் என்பதாலும் குறிப்பாக தென்மேற்கு பருவமழை துவங்கிய இந்த சூழ்நிலையில் நேற்று பிற்பகலில் இருந்தே மணிமுத்தாறு அருவியில் வந்து வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் 2வது நாளாக இன்றும் மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டுள்ளதன் காரணமாக அங்கு சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கோ அல்லது பார்வையிடுவதற்கோ அனுமதி முற்றிலுமாக மறுக்கப்பட்டுள்ளதாக களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தின் துணை இயக்குனர் வந்து அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். மேலும் படிப்படியாக அருவியில் வந்து தண்ணீர் வரத்து குறைந்தவுடன் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கும் அருவியை பார்ப்பதற்கும் அனுமதிக்கப்படும் எனவும் வனத்துறையில் வந்து தங்கள் தகவலை தெரிவித்துள்ளது. பிரியங்கா. செல்வராஜ், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.